எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி மார்ச் 30, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பான உகாதி பண்டிகை சிறப்பாக நடைபெறுகிறது. திருமலையில உகாதியை முன்னிட்டு பக்தர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. வழக்கத்தை விட இன்று உகாதி பண்டிகை, மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, நாளை பொது விடுமுறை இருப்பதால திருமலையில பக்தர்கள் எண்ணிக்கை வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இருக்கு. அதே போல உகாதி பண்டிகையை முன்னிட்டு கோயில்ல வண்ண மலர்கள் மற்றும் லைட் அலங்காரம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நேற்று இரவு மக்கள் 7:30, 8 மணில இருந்தே லைன்ல காத்துட்டு இருந்தாங்க. 3 இடத்துலயும் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்தது. இப்ப இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பற்றி பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் தினமும் 3 இடத்துல திருப்பதியில கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல தினமும் 9 மணிக்கு மேல மறுநாள் 1 மணிலிருந்து 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. சராசரியாக 10,000 12,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு நாளும் பக்தர்களுடைய எண்ணிக்கை மற்றும் கோயில்ல நடக்கக்கூடிய விசேஷத்தை பொறுத்து மாறுபடும். அதுபோல் நேற்று இரவு இன்றைக்கு உண்டான 1 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் உண்டான ஸ்லாட்டுக்கு 10,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது கொடுக்க ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துல, அதாவது 10 மணிக்கு சுமார் 4,000 டோக்கன் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதே போல 11, 11:15 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு நாளை 31ஆம் தேதிக்கு அதிகாலையில் உண்டான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வெப்சைட்ல எவ்வளவு நம்பர் கொடுத்தாங்கிற விவரங்கள் கிடைக்கல. 12 மணிக்கு அந்த டோக்கன்களும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. அதாவது 30ஆம் தேதி, 31ஆம் தேதி 2 நாட்களுக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. நேற்று இரவு 12 மணிக்கே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வர்றவங்களும் இன்னைக்கு அதிகாலையில வர்றவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. அவங்க நேரடியாக சர்வ தரிசனம் தான் போகணும். அப்படி இல்லாட்டி திருப்பதியில இன்னைக்கு தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற கோயில்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். நீங்க கீழ் திருப்பதியில இருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு தான் டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், இந்த 2 இடத்துல ஆந்திர பிரதேசம் டூரிசம் கார்பரேஷன் காரங்க அவங்களுடைய லோக்கல் டூர், ஒரு நாளைக்கு உண்டான லோக்கல் டூர் நடத்துறாங்க. இதுல 6 முக்கியமான கோயில்களுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அதாவது அலமேரு மங்காபுரம், ஒகலமாதா டெம்பிள், அகஸ்தீஸ்வரர் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரம், கபிலேஸ்வரர் தீர்த்தம் மற்றும் கடைசியாக கோவிந்தராஜ பெருமாள் கோயில்ல இறக்கி விட்டுறாங்க. 5 மணி நேரம் டூர் இருக்கு. இது 200 ரூபாய். காலையில 8 மணி, 9 மணிக்கு, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 4 ட்ரிப் இவங்க நடத்துறாங்க. அதனால உங்களுக்கு டைம் இருந்தா இதை உபயோகப்படுத்திட்டு இன்னைக்கு நைட்டு இருந்து நீங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் விவரங்கள். ஸ்ரீவாரி மெட்டுங்கிறது திருப்பதியில இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து பக்தர்கள் ரயில்பாதை மூலமாக திருமலைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்றாங்க. தினமும் அதிகாலையில 6 மணிக்கு இங்க நடந்து போறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. சராசரியாக 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் இன்னைக்கு அதிகாலையில 3000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 8 மணி சுமாருக்கு எல்லா டோக்கனும் கொடுத்து முடித்து விட்டதாக தகவல் கிடைக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவங்க எல்லாம் அதிகாலை 4:30 மணிக்கு கிடைக்கக்கூடிய வாகனங்கள்ல இங்க சேர்றாங்க. காலையில பிரைவேட் ஜீப்பு, ஷேர் ஆட்டோ, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக இங்க சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு 6 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாலும் மக்கள் அதிக அளவுல இருந்தாங்கன்னா 2 அல்லது 2.5 மணி நேரத்துக்குள்ள எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த நடைபாதையில நீங்க டோக்கன் இல்லாம கூட நீங்க நடந்து போகலாம். டோக்கன் கம்பல்சரி கிடையாது. ஆனா நீங்க டோக்கன் வாங்கிட்டு மேல நடந்து போனீங்கன்னா பாதி வழியில ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் மேல சுவாமி தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது டிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ். இது
திருமலையில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க ஆஃப்லைன்ல வர்ற பக்தர்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அதிகாலை 5 மணிக்கு இந்த சிஆர்ஓ ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. இரவு 7 அல்லது 8 மணிக்கு ரூம் அலாட்மெண்ட்டை பொறுத்து இவங்க இந்த ஆபீஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. தினமும் அதிகாலை 5 மணிக்கு இவங்க ரிசர்வேஷனுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இரவு காலியான எல்லா ரூம்களையும் அதிகாலையில் இவங்க அலாட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இங்க சிஆர்ஓல ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அங்க வரிசையா நிறைய கவுண்டர்ஸ்கள் இருக்கும். அந்த கவுண்டர்ல உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கிற சீரியல் நம்பர் படி அவங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க வந்து வெளியே வந்து பெரிய டிஸ்பிளே போர்டு எல்லாம் இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டு வழியாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அது தவிர அலாட்மெண்ட் கிடைச்ச உடனே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல உங்க காட்டேஜுக்கு உண்டான பேரு மற்றும் ரூம் நம்பர் தகவல் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணணும். யூபிஐ, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு நாள் வாடகை மற்றும் காஷ் அண்ட் டெபாசிட் வந்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும். இன்னைக்கு அதிகாலையில 5 மணிக்கு கொடுத்த தகவல் படி 1065 ரூம் காலியாக இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல 899 ரூம் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதாக கொடுத்தாங்க. மற்ற ரூம்கள்லாம் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்திருந்தாங்க. நீங்க அதிகாலையில 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இங்க இருந்தீங்கன்னா 1 ஹவர்ல உங்களுக்கு ரூம் உடனே கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 2 அல்லது 3 மணிக்கு மேல போனீங்கன்னா அவைலபிலிட்டி பொறுத்து தான் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. இல்லாட்டி 4 மணிக்கு மேலெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. அதனால திருமலையில உங்களுக்கு ரூம் வேணும்னா அதிகாலையில போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த டோக்கனுமே இல்லாம சர்வ தரிசனம் போறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்கள் வார விடுமுறை முன்னிட்டு, அது இல்லாம இன்றைக்கு உகாதி தெலுங்கு வருட பிறப்புங்கிறதுனால மக்கள் வெள்ளம் அதிகமாகவே இருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான். திருப்பதியில வழக்கம் போகத்தை விட இப்பொழுது சற்று பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது. 18ல இருந்து 24 மணி நேரம் சர்வ தரிசனம் செய்யறதுக்கு ஆகுது. டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் போறவங்களுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் தரிசனம் பண்றதுக்கு ஆகுது. இதுதான் இப்போதைக்கு உண்டான அப்டேட். இது போல நம்ம இந்த சேனல்ல வந்து திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் இதர வைபவங்கள் பற்றிட்டு பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது போன்ற பல புதிய தகவல்கள் வந்து கிடைக்கும். அவங்க திருப்பதி திருமலை செல்லும் போது அவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க திருப்பதியில இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அதை வந்து மற்ற பக்தர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.